ஹாய் ஐம் வெங்கடேஷ். இன்னைக்கு டே 29. நம்ம 2 நாளாக வீடியோ போடலை. அதனால் இது வெள்ளிக்கிழமை எடுத்த விளாக். காலையில் எழுந்திரிச்சிட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு சரி போயிட்டு காஃபி கேட்டேன். எங்கள் அம்மா போயிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு வாடா அப்படின்ட்டாங்க. நான் போயிட்டு வேலையாக பல்லு விளக்கிட்டு அதுக்கப்புறம் காஃபி போட்டு தந்தாங்க. அது காஃபி குடிச்சு முடிச்சுட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ வீட்டு பின்னாடி தோட்டம் மாதிரி இருக்கும், கார்டன் குட்டியாக தான் இருக்கும். சரி நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த வாய்க்கால் வெட்டி தண்ணிலாம் செடிக்கு உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு விசில் சவுண்டு. என்னடான்னு போய் பார்த்தா கரெக்டாக நம்ம வீட்டுக்கிட்ட குப்பை வண்டி வந்துருச்சு. நம்மளும் போயிட்டு குப்பையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சரி சொல்லிட்டு சரியான பசி அம்மாட்ட போய் கேட்டப்பறம் இன்றைக்கி தோசையும் தக்காளி சட்னியும் செஞ்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் மத்தியானம் போல் தூங்கி எழுந்திரிச்சோன்னே சாயங்காலம் நம்மளே ஆஃப் பாயிலு அதுக்கப்புறம் காஃபிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாடா வெளியில் போகலாம் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கூட கிளம்பிட்டோம். இதுதான் சிவகாசியில் இருக்க மாஸ்டர் ஹோட்டல். சிவகாசியில் ஒரு ஃபேமஸான ஹோட்டல்னே சொல்லலாம். இங்கே இஃப்ரான் நியூஸ்லாம் ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்காரு. சரி நம்மளும் போயிட்டு நான் வீட்டில் சாப்பிட்டதுனால அதிகமாக சாப்பிட முடியல. போயிட்டு 2 பரோட்டா மட்டும் சாப்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சைடிஷாக ஆனியன் தான் வைப்பாங்க. நான் சேலத்துக்கு போனதுனால ஆனியன் கேட்டால் வித்தியாசமாக பார்த்தாங்க. நீங்களே பார்த்துக்கோ, எங்கள் ஊரில் ஆனியன் தான் போடுவாங்க. சரி அதுக்கப்புறம் வீச்சாயின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி கடைக்கு போனால் அங்கே போயிட்டு எல்லாமே இல்லை கிளம்புங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஒரே வருத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வேற எங்கேயா போகலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஸ்வீட்டு கடை ஒன்று இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு இவங்களாம் ஜூஸு குடிச்சிட்டாங்க. எனக்கு சளி பிடிச்சதுனால நான் போயிட்டு சரி ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்ற வழியில் ஒரு மெடிக்கல் இருந்துச்சு. போயிட்டு நம்ம டேப்லெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு சரி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அதனால் மேட்ச் பார்த்துட்டு தான்டா போகணும் அப்படின்னாங்க. அப்படியே நம்ம ஆர்சிபியோட வெற்றியை பார்த்துட்டு இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். பை பை.